தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேடி வருகிறவர். எப்படியாயினும் உங்களுக்குள்ளாக இந்த பரிசுத்தம் உருவாக வேண்டும், கிறிஸ்து உருவாக வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு தான் ஊழியக்காரர் உங்களிடத்திலே உறவாடுகிறார்கள். உங்களை உருவாக்க விரும்புகிறார்கள். உங்களுக்குள்ளாக இயேசு பிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த யோவான் 1ஆம் அதிகாரம் அப்படியே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கின்ற வேளையில் அங்கு வாசிக்கிறோம், அவர்கள் இரத்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமாம், முதலாவது என்ன சித்தம்? இரத்தத்தினாலாவது. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு, அக்கா பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறோமே, இது ரத்த சம்பந்தம். அடுத்தது மாம்ச. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும், வயிற்றில் பொம்பளை பொண்ணு இருந்தால் அது கட் பண்ணிருச்சு, இது மாம்ச உறவு. அதுக்கப்புறம் புருஷன் சித்தத்தினாலாவது. ஆமாம், அவர் இதுதான் வேணும்னு கேட்பார். இப்படி உலக பிரகாரமான இந்த உறவுகளிலே பிறப்பது அல்ல தேவனுடைய பிள்ளையே. ஆனால் அர்த்தம் சொல்றாரு, தேவனாலே பிறந்தவர்கள். நீ தேவனாலே பிறந்திருக்கிறாயா? நீ தேவனாலே பிறந்தவனாய் பிறந்தவளாய் இருப்பாய் என்றால் நீ பரிசுத்த ஜனம். இல்லை என்றால் உனக்கு மாம்ச சிந்தனை தான், உலக பிரகாரமான தீட்டு தான் உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கை நாற்றம் எடுத்த வாழ்க்கை தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிருகம் செத்து போனால் கூட என்ன செஞ்சுட்டாங்க? அதை தூக்கி வெளில போட்டுடுறாங்க. ஆனால் மனுஷன் செத்து போனால் எவ்வளோ? 6 அடி நிலமே சொந்தமடா, 2 நெடுக்கு 4 குறுக்கு, ஒரே அமுக்கு தான், 4 அடி பள்ளத்தில். ஏன்? ரொம்ப நாத்தம் முடிச்சவங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த ஜென்ம சரீரம், மரண சரீரம், நாற்றம் எடுத்த சரீரம், அதுக்காக தான் நமக்கு என்ன வருது? அடிக்கடி வேறு வருது. நீ யார், நான் யார், நீ யார் உணரும்படியாக. மண்ணில் பிறந்தவங்க, இந்த மண்ணுடைய சுவாபம், மண்ணின் மைந்தர்கள். எனவே இந்த சாயலில் இருந்து நாம் பரிசுத்த ஜனமாக, தேவனுடைய சாயலாக நாம் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தகப்பன் வீட்டிலே தான் உனக்கு சந்தோஷம். தகப்பன் வீட்டிலே, கிறிஸ்துவுடைய வீட்டிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய பிள்ளைகளாக நீ வாழுகின்ற வேளையிலே தானே இன்றைக்கு அநேகர் இந்த தகப்பனுடைய உறவை விட்டுவிட்டு அவர்கள் சுயமாக ஓடுகிறார்கள், சுய இஷ்டமாக வாழ விரும்புகிறார்கள். அப்படி ஓடின ஒரு வாலிபன் அங்கு பன்றிகளோடு இணைகிறான். அவனுக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கவில்லை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கடைசியிலே அவனுக்கு புத்தி தெளிகிறது. அவன் என்ன யோசிக்கிறான்? என் தகப்பனுடைய கூலிக்காரருக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினாலே வாடுகிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு ஆவிக்குரிய பசியும் அங்கு ஏற்படுவதில்லை, உலக பிரகாரமான பசியிலும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. காரணம் என்ன? அந்த பரிசுத்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடிய அந்த தேவனுடைய சம்பந்தத்தை, தேவனுடைய உறவை, சபையினுடைய உறவை, ஊழியக்காரருடைய உறவை விரும்புவதில்லை. அவன் சிந்திப்பது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அவன் யோசிக்கிறான், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆடலும் பாடலும் எங்கள் அப்பா வீட்டில் இருக்குதே, வேலைக்காரங்க சந்தோஷமாக இருக்காங்களே என்று உணர்ந்து அவன் புத்தி தெளிந்து அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு தகப்பனிடத்திலே வருகின்றான். எங்கே வரா? யார் அது? சொந்தம். அது அதுக்கு அம்மா. வர்ணத்தில் ஒரு பையன் அப்படி தான் வீட்டு விட்டு ஓடிட்டான். ஒரே பையன், ரொம்ப தாமதமாக பிறந்தவன், கெட்ட நண்பருடைய சகவாசம், நல்ல ஒரு விசுவாச குடும்பம் தான். சபையில் இருக்கிற கெட்ட நண்பரோடு அவன் உறவு வைத்தபடினாலே அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான். வெளியே போய் வாழ்ந்து அவனால் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. கடைசியில் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று யோசிக்கின்ற வேளையில் அவங்க வீட்டு வழியாக அவங்க அந்த பஸ்ஸு போகிற ரூட்டு, ட்ரெயின் போகிற ரூட்டு, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கிறது. அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதின, அப்பா
நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்றால் அந்த மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை கட்டி வைங்க, நான் அதை பார்ப்பேன். நீங்கள் என்னை மன்னித்து விட்டு நான் திரும்பி வருவேன், இல்லை என்றால் நான் அப்படியே சென்று விடுவேன் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட நாள் வந்து தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த தகப்பன் என்ன செய்தான், அந்த மரம் முழுசுமாக வெள்ளைக்கொடியை கட்டிட்டான். ஏன்? தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய நேசம், பாரம். அவன் சுமக்கிறவன். தாய் 9 மாதம் 10 மாதம் 7 மாதம் குறை மாதம் சுமந்து முடிச்சிடுறாங்க. ஆனால் தகப்பனோ நம்ம பிள்ளைங்களை பெற்று அவங்களுக்கு குழந்தைங்கள ஆயிட்டு ஆனால் கூட, பப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? மக மாத்திரம் இல்லை, மருமகனும், பப்பா பப்பா ப்ளீஸ் இப்போ தானம்மா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனேன், தயவுசெய்து வாங்க பப்பா. அதுதான் உறவு, அதுதான் சம்பந்தம். அதை போல நீ கிறிஸ்துவுடைய வீட்டிலே கிறிஸ்துவோடு கூட சம்பந்தம் எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவோடு சம்பந்தம், ஊழியக்காரோட சம்பந்தம் ரொம்ப முக்கியம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு ஷேர் எவ்ரிதிங் வித் யுவர் பாஸ்டர். He will teach you, he will guide you, he will protect you, he will save you, he will punish you. அதுவும் உண்டுங்க. இந்த இடத்துல இந்த தகப்பன் உடைய காரியங்களை மகன் சிந்திக்கின்றான். சிந்திக்கின்ற வேளையிலே அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆஹா எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரங்களாம் சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நானும் இவ்வளோ துக்கமாக இருக்கிறேனே என்று சொல்லி யோசித்து கொண்டே வருகின்ற வேளையில் அவங்க அப்பா வீட்டில் வேலைக்காரங்களாம் அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவாங்களாம். என்ன பாடுவாங்களாம்? சந்தோஷமாக எப்போவுமே அடிக்கடி இந்த பாட்டு பாடுவாங்களாம். நாம் பாடலாமா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கு தானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்கு தானே. இப்படியாக அவன் பாடிக்கொண்டே வீட்டுக்கு வரான். இங்கே வராம அப்பா வீட்டுக்கு வரான். யார் வீட்டுக்கு வரான்? அதுதான் அப்பா. அந்த வசனத்தை பாருங்க, 15-20 லூக்கால வாசிக்கிறோம். அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டிற்கு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதான் என் தகப்பனுடைய அன்பு. பன்றியோடு இருந்தவன் ஃபுல்லாக மேலே குளிச்சு எத்தனை மாசம் ஆச்சு தெரியாது, முழு நாற்றம். ஆனால் அந்த நாற்றத்திலே கூட உன்னை அரவணைக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு. அந்த நாற்றத்திலே கூட உன்னை உருவாக்க விரும்புகிற ஊழியக்காரன் ஐயா. உன்னை நீ தாழ்த்து தேவனுடைய பிள்ளையே. கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். இதெல்லாம் உருவாக்குறவர்கள் வந்துட்டு தேவனாய் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு. இந்த இடத்துல ஊழியக்காரர்கள், என்னுடைய ஊழியக்காருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் மிக அவசியமாக இருக்கிறது. அவன் வந்து அந்த தகப்பன் ஓடி வந்து அவனை கழுத்தை கட்டி கொண்டான், கட்டி கொண்டு முத்தம் செய்கிறான். அதுதான் என் தகப்பனுடைய அன்பு. அடிக்கடி ஹக் பண்ணிங்க. ஆம்பளை பசங்களை அப்பா அம்மாருங்க ஹக் பண்ணுங்க, பொம்பளை பசங்களை அம்மா அம்மாருங்க ஹக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல், அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவி மாத்திரமல்ல உலகத்தில் அவங்க எந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க என்று. ஒன்னது கிறிஸ்து அவர்களை உருவாக வேண்டுமானால் உங்களுக்குள்ளாக முதலாவது உருவாக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அங்கு நாம் சிந்திக்கிற வண்ணமாக கர்த்தருக்கு சொந்தமாக மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
என்னுடைய ஊழியக்காரரு எனக்கு நல்லது தான் சொல்கிறாரு. உணரணும், உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. நாங்கள் சொல்வது உங்களுக்கு கசப்பாக இருந்தால் உங்கள் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இந்த மருந்தை சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார்.